ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா கொல்லிமலை போகிறோம். இன்றைக்கி கொல்லிமலையில் தண்ணி வருதா வரலையான்னு எனக்கு தெரியல. பட் வீட்டில் இருக்கிறது ரொம்ப நாளாக ஒய்ஃபை கூப்பிட்டு போய் ரொம்ப நாளாக ஆச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு நாள் போவோமே, கொல்லிமலை போவோம். தண்ணி வந்தால் வராட்டியும் எட்டுக்கையம்மன் கோயில் ரொம்ப நாள் போகணும்னு ஆசை இருந்துச்சு. ஸோ அதனால் எட்டுக்கையம்மனை கும்பிட்டுட்டு அப்படி தண்ணி இருந்துச்சுன்னா அருவியில் குளிச்சுட்டு வரலான்னாங்க இன்றைக்கி பிளான். ஸோ சேர்ந்து போகலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ட்ராவல்லாம் சூப்பராக இருக்குங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. வெயில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வெயில் இல்லை, அதனால் ஜாலியாக நீங்கள் விஷயம் போகலாம். இன்னும் ஒன்று இங்கே வண்டி சூப்பருங்க. இந்த கியர் வண்டி எடுத்துகிட்டு மாற்றுறதுலாம் கஷ்டம். அதனால் மேக்ஸிமம் ஸ்கூட்டி தாங்க நமக்கு செட் ஆகுது. ஸ்கூட்டிலே கிளம்பியாச்சு. என் வண்டியை காட்டுறேன் பாருங்கள். இப்போ இருக்குது ஜூமு ஹீரோ, சூப்பராக இருக்கும் ஓட்டுறது வைக்கிறதுக்கு, நல்லா இருந்துச்சு. ரைட், ஃபஸ்ட்டு போனது வந்து நம்ம நம்மருவி. ஸோ தண்ணி அந்தளவுக்கு பெருசாக இல்லைங்க, ஆனால் விழுந்துச்சு. தண்ணி வந்துச்சு, குளிக்கலாம். ஆள் பெருசாக அங்கே இல்லை. நானே ஒய்ஃப் பாப்பெலாம் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்து போனால் எட்டுக்கையம்மன் கோயில் போகலான்னாங்க. சரி ஓகே, அப்படியே போவோமே அப்படின்ட்டு கிளம்பலான்ட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேங்க. உட்காந்துட்டு நம்ம வண்டியை பாருங்கள், தான் நம்ம வண்டி ஜூமு சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு, நல்லா இருந்துச்சு. சரி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு எட்டுக்கையம்மன் கோயில் கிளம்பலான்னு நானே ஒய்ஃபும் கிளம்பிட்டோம். ஒரு மணி நேரம் உட்காந்தாங்க, சந்தோஷமாக இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அப்படியே போனால் சூப்பராக இருக்குங்க. ஏரியா செம்மையாக இருக்குது. இந்த பக்கம் பசுமை, அந்த பக்கம் எந்த டார்ச்சர் இல்லைங்க. அப்படி பறவைகள், பேட் சவுண்ட்ஸு அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ மாதத்துக்கு ஒரு டைம் எங்கேயாச்சும் இந்த மாதிரி ஒரு டைம் போகணுங்க. முடிஞ்ச அளவுக்கு போய் ட்ரை பண்ணுங்க. ஃபேமிலியோடு இருக்க தான் நம்ம இருக்கோம், வேறு எதுக்கு சொல்லுங்கள். ஸோ அதனால் அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டோம். கோயில் பக்கத்தில் வந்துட்டேங்க. இனி கோயிலில் இருக்கிறதெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க, எவ்வளோ பழங்கள் வச்சுருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ஸோ வார்த்தையில் சொல்ல வார்த்தையே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா அப்படி இருக்குங்க. கோயில் ஜம்முன்ட்டு இருக்குது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கோயிலுங்க. நிறையா விஷயங்கள் அந்த கோயிலில் இருக்குது. எட்டுக்கையம்மன் கோயில் நீங்களாம் வரலைன்னா வந்து பாருங்கள். இதெல்லாம் நம்ம இருக்கும் போதே பார்த்துக்கணும், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கோயில்னாலும் சரி, குளிக்கிற இடம்னாலும் சரி, ரோடுனாலும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு நாள் ஃப்ளாக் தான், ஆனால் சூப்பராக போச்சுங்க. பாருங்கள், ஒன்று ஒன்றா காட்டுறேன். இங்கே வரிசையில் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. நம்மளுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கலாம். ரேட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தாங்க இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு வாங்குறது பழங்களாக இருக்கட்டும், புது புது வகையாக பழங்கள்லாம் வச்சுருப்பாங்க, காய்கறி வச்சுருப்பாங்க, நிறையா வச்சுருப்பாங்க. அந்த வல்லாரைக்கீரை பாருங்களேன், இந்த வல்லாரைக்கீரை பாக்கெட் 20 ரூபா தான். சூப்பராக இருக்கும். இது வந்து மழை இது காய போட்டு குழந்தைகளுக்கு வந்து பவுட்ரு பண்ணி பாலில் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். அந்த நவாப்பழம் பாருங்களேன், இருக்கிறதுல சின்ன நவாப்பழங்க இது. இது வந்து நாட்டு நவாப்பழம்பாங்க. இதை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் கொட்டையை நல்லா அரைச்சி அதை பவுட்ரு பண்ணி அது கொடுத்தா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஸோ அதேமாதிரி பக்கத்தில் பாருங்கள், இந்த பச்சை மிளகா குட்டியாக இருக்கும். ஸோ இங்கே குட்டியாக தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் காரம் நல்லாயிருக்கும், சாப்பிட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பலாக்கா கொட்டை, ஸோ எல்லாமே நல்லாயிருக்குங்க அந்த ஏரியாவுக்கும். நான் வர்றதே பார்க்கும்போது நம்ம ஜஸ்ட்டு ஒரு அழகாக ரசிக்கலாம். குட்டி குட்டி ஸ்நாக்ஸாக வச்சுருப்பாங்க, குட்டி குட்டி பழங்களாக வச்சுருப்பாங்க. நெல்லிக்காய் இருக்கட்டும், நிறையா நம்ம இந்த கிழங்கு வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, சூப் போட்டு குடித்தா. அப்புறம் இந்த வீட்டுக்கு மாட்டுற மாந்திரிகை இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ நம்புறவங்க வாங்கிட்டு போய் மாட்டுவாங்க, நல்லது நடந்திருக்குங்க. ஸோ இது சூப்பராக இருக்கும் ஏரியாவே. நிறையா நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். நிறையா விஷயங்கள் இங்கே புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கலாம் இங்கே வந்தால். அப்படியே லைஃப் சும்மா சூப்பராக போகுங்க இந்த இடத்துக்கு வந்தாவே. ஏன்டா டைம் போகுதுன்னு பேசணும், அப்படியே உட்காந்து நசுக்கலாம். அந்த மிளகு இருக்குது பாருங்கள், அந்த மிளகு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வந்து 400 சொல்லுவாங்க. குறைச்சி பேசினா 350 கூட வாங்கிட்டு வரலாம். அதேமாதிரி இந்த பழமாக இருக்குது, கொய்யாக்கா மரம் மஞ்சளாக இருக்குது பாருங்கள், அதை தோண்டி உள்ளே உப்பு போட்டு சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும் டேஸ்ட்டு, நல்லா இருக்குங்க. இது மலவாழா, இது ஒரு சீப் 60 சொல்லுவாங்க, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வச்சு சாப்பிட்டுக்கலாம். இஞ்சி பாருங்களேன், இஞ்சி கூரே 20 சொன்னாங்க. ஸோ இஞ்சி நம்மள்ட்ட வீட்டில் இருக்குது, போகும்போது நான் வாங்கிட்டு போயிட்டேன். இஞ்சி நான் ஒரு கூறு எடுத்துக்கிட்டேன். ஆனால் அந்த இஞ்சி நல்லாயிருக்கும், பாப்பாவுக்கு கொடுக்குறதுக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதேமாதிரி இங்கே உள்ள மாம்பழம் நல்லாயிருக்குங்க, அது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அன்னாச்சி நல்லாயிருக்கும். இங்கே மாப்பழம், இந்த பழம் இதெல்லாம் நீங்கள் 100 வாங்கிட்டு போயிடலாங்க, பெரிய பழம்லாம் நல்லாயிருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா சூப்பு இங்கே குடிக்கலாங்க. கோயில் பக்கத்தில் சூப்பு கொடுப்பாங்க. சூப்பு 10 ரூபா தான். சூப்பு சிக்கன் சூப் மாதிரி இருக்கும். அந்த கிழங்கு சூப் பார்த்தீங்கன்னா வெறும் சிக்கன் சூப் மாதிரி இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சூப்பு. நான் எப்போ வந்தாலுமே 2 சூப் 3 சூப் குடிச்சிட்டு தான் போவேன். பவுடர் வாங்கிட்டு போயிடுவேன் வீட்டில் போட்டு கொடுக்குறதுக்கு, நல்லாயிருக்கும். இதில் இன்றைக்கி ஒரு சின்ன சூப்பர் நிகழ்ச்சி நடந்துச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கோழி பின்னாடி பார்த்தீங்கன்னா வாத்து போய்கிட்டு இருக்குது. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, அந்த வாத்து கோழியோட இது முட்டை ஃபுல்லும் இதாகிடுச்சு போல், உடஞ்சி போச்சு போல். அதனால் வாத்தோட முட்டையை இது சேவ் பண்ணிவிட்டு இது குழந்த மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கு அந்த கோழி. அந்த கோழியை காட்டுறேன் பாருங்கள், நீங்கள் பாருங்களேன். கோழி பின்னாடி 3 வாத்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அம்மா அங்கிட்டு இருப்பாங்க, அம்மா கிட்டலாம் சுற்ற மாட்டாங்க, அந்த கோழி கூட தான் அவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இதை அப்போ நான் போனப்போ அவங்க சொல்லிட்டு இருந்தார், அவங்க உள்ள கூட்டமாக இருந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பாருங்களேன், அந்த கோழி பின்னாடி வாத்து போயிட்டு இருக்கும், அந்த வாத்துக்குட்டி. அதாவது பேருக்கு அடிக்கும் அம்மா மாதிரி அந்த கோழி, விடவே விடாத அம்மா. ஸோ நல்லா இருந்துச்சு, அது ஒரு நல்லா சொல்லிகிட்டு இருந்தாங்க.
அப்புறம் போயிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க. கோயிலுக்குள்ளே போகும்போது குட்டி நாய் இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. எல்லாமே வராங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு ஃபேமிலியோடு நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு நல்லா போயிட்டுருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த கோயிலை இங்கே பொறுத்த மட்டுக்கும் கூட்டமே இருக்காதுங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பயங்கரமாக ஊட்டி, கொடைக்கானல், அப்படி இப்படிலாம் கூட்டம் இருக்காதுங்க. ஃப்ரீயாக பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏர்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஜம்முன்னு இருக்கும். நாய்க்குட்டி பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஸோ இங்கே தான் சூப்பு குடித்தேங்க. இங்கே சூப் இன்னொன்று இங்கே பணியாரம் ஃபேமஸுங்க. இதுலேயே பணியாரத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது போட்டு கொடுப்பாங்க, முட்டை கலந்து கொடுப்பாங்க. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே. ஸோ அதே மாதிரி இங்கே பலாப்பழ மரம் நிறைய கிடக்குங்க. போகிற வழி எல்லாம் பலாப்பழ மரம் தான். நீங்கள் கேட்டெல்லாம் 1, 2 பிடிக்கிட்டு போகலாம். ஜஸ்ட்டு காசு ஒரு 100 ரூபாக்குள்ளே கொடுத்தா 2 பழம் 3 பழம் கொடுப்பாங்க. நானும் நிறையா காரில் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. அவ்வளோ வாங்கலாங்க. இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். அவ்வளோ இருக்குங்க. அதேமாதிரி எட்டுக்கையின் கோயில் அம்மன் கோயில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில். ஏதாச்சும் நினச்சிட்டு வரணும், வேண்டணும், நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்குங்க. அந்தளவுக்கு இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில். கொல்லிமலையில் இது ஒரு பிக்கஸ்ட் கோயில் இந்த கோயில். ஸோ நான் வந்தேன். மேபி அதில் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த சாமி அவ்வளோ இதாக வச்சுருப்பாங்க. கோயில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கோயில் தான். பட் ஆனால் அந்த கோயிலில் ஒரு பாசிட்டிவ் தாட் அவ்வளோ இருக்கும். அழகாக இருக்கும் அந்த கோயிலே. ஸோ அப்படியே போயிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கோயில் இருக்கிறதே மலையோட சென்ட்ரு பாயிண்டில் இருக்கும். ஸோ நல்லா இருக்குங்க. அது ஒரு ஜேர்னி வந்து சூப்பர் ஜேர்னியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த கோயிலை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் நடந்தோம். இன்னொரு மாசிலா அருவிக்கு. அது மாசிலா அருவி சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் கோயிலை பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இப்படி இருக்குதுன்னு என்னென்ன பண்ணுறான்னு பாருங்கள். அங்கே தாயத்து கட்டுவாங்க. எல்லாமே பரிகாரம் இருக்குது. வீட்டுக்கு நம்ம வேணுங்கிற மன கஷ்டம் இருக்குது, நிவர்த்தி பண்ணோம்னா இந்த கோயில் வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மனசாட்சி கொடுக்குங்க. ஒரு பாசிட்டிவ் தாட் கொடுக்கும். வந்துட்டு போனால் நல்லது நிறைய நடக்குதுங்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்றைக்காக இருந்தால் உங்கள் ஃபேமிலியோடு கண்டிப்பாக இங்கே வாங்க. வந்து கும்பிடுங்க. நிறைய விஷயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நினச்சி தான் நானும் வேண்டுறேன். நல்லது நடக்குது. நீங்களும் வாங்க. ஸோ வீடியோக்குள்ளே உள்ளே போகிறேன். நீங்கள் அந்த கோயில் எப்படி உள்ளே இருக்குல்லன்னு முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபோட்டோ எடுத்துருக்கேன். மேபி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கே கட்டி போட்டிருக்காங்க மாதிரி இது ஒரு தகடு ஒன்று கொடுப்பாங்க. அந்த தகடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு என்ன நிவர்த்தி ஆகணும், நம்ம வந்து என்ன இதில் வந்து நம்ம கஷ்டப்படுறோம், அதை எனக்கு கடவுள் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தகடில் வந்து எழுதி அந்த தகடை சுருட்டி இதில் கட்டுவாங்க. கட்டுனா அது வந்து ஃப்யூச்சரில் அவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி இது ஒரு ஐதீகங்க. இது நல்லபடியாக நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த இதுக்கு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருகம்புல்லே ஒரு விதை மாதிரி இருக்குங்க. இது வந்து தாயத்தில் கட்டுவாங்க. தாயத்தில் கட்டி நம்ம போட்டுக்கிட்டால் உடம்புல உள்ள இஷ்யூ நம்மளுக்கு பிரச்சனை இருந்தால் அது நீங்கிருங்கிறாங்க. பேய் ஏதாச்சும் இஷ்யூ இருக்குது, இது நம்ம உடம்புல போயிடுச்சு அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இதெல்லாம் கட்டுறாங்கங்க. ஒரு முறை இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க. இந்த இதோட பாசிட்டிவ் என்னென்னா வேலை கஷ்டமாக இருக்குது, வேலையில் பணம் கிடைக்கல, எங்கே பணம் கொடுத்து ஏமாந்துட்டோம், இந்த மாதிரி இஷ்யூ நிறையா இருக்குதுன்னு இந்த தாயத்தை கட்டி இதை போட்டோம்னா, இதை தாயத்தோடு கட்டி போட்டோம்னா நிவர்த்தி ஆயிருன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறையா சடங்கு அதில் இது ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நம்புகிறவங்க நம்பலாங்க. ஆனால் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க, கட்டுறாங்க, நல்லது நடந்திருக்குங்க. அதனால தான் இவ்வளோ பண்ணுறாங்க. ஸோ வந்தால் இதையும் நீங்கள் பாருங்கள். கருப்பு இந்த குச்சியை வந்து எங்கெங்க காத்துக்கிறப்ப எங்களுக்குள்ள இது பண்ண எவ்வளோ கவர் குச்சி இருக்கு? எவ்வளோண்ணே பொடி? செட்டு வந்து 250, 350. சரிண்ணா. 450 ரூபா. மிளகு 450. படியில் வைக்கா இந்த படி? ஆமாம். ஜீரகம் 100 ரூபா. இந்த படி 450 ரூபாண்ணே. செட்டு எவ்வளோ அது டோட்டலாக? இது 250? 350. 350. எவ்வளோ இருக்கும் ஒரு இதுலேயும்? 1/4 கிலோங்க. இலைண்ணே? 20 ரூபா தாங்க. இலை 20 ரூபாண்ணே. பட்டை கிராம்பெல்லாம் இது வந்து ஏலக்காய் வந்து 150 ரூபா. இதெல்லாம் 50 ரூபா ஐட்டம் தான். நெல்லிக்காவா? இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு காய். இது பழமா ரொம்ப பழுத்துருச்சு. இது கூட மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா மாசிலா அருவி.
நல்லா ஜம்முன்னு என் பொண்ணு இப்படி நடந்து போயிருக்கா பாருங்க. நல்லா இருக்குங்க. இந்த அருவியில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வருதுங்க. செம்மையாக வருது தண்ணி. அப்படி இருக்கும் இந்த தண்ணி. பட் இன்றைக்கி ரொம்ப கம்மி. தண்ணி எங்கேயுமே இல்லைங்க. ஸோ இங்கே தான் இருந்துச்சு. பட் தண்ணி குளிக்கிற அளவுக்கு இருக்கும் தண்ணி. ஓரளவுக்கு நம்ம குளிச்சிக்கலாம். ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் மட்டும் நீங்கள் வந்துட்டு குளிக்கிற மாதிரி தனி ஃபால்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ யாரும் இந்த அளவுக்கு கூட்டம் இருக்க மாட்டாங்க. வருவாங்க, ஒரு ஃபேமிலி வருவாங்க, குளிப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தான். ₹20 ஒருத்தர் கேட்குறாங்கங்க. இன்னொன்று இருக்குது, ஆகாய ஃபால்ஸ்னு. அது சூப்பராக இருக்குங்க. பட் மலையில் வந்தால் தான் அது வந்து இருக்கலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அருவின்னு நான் சொல்லுவேன். ஆகாயத்தில் தண்ணி விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குங்க இங்கே. ஸோ அந்த அருவிக்கு என்னால் போக முடியல. ஏன்னா பாப்பா வச்சுட்டு 1/2 hour நடக்கணும், வைக்கணும், ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இங்கே குளிச்சிரும் அப்படின்ட்டு இங்கே ட்ரை பண்ணேன். தண்ணி வந்துச்சுங்க, இல்லைன்னு சொல்ல, வந்ததுக்கு குளிச்சிக்கலாம். ஆமாம். ஸோ இங்கே தண்ணி எப்போயுமே வற்றாதுங்க, வந்துக்கிட்டே இருக்கும். பட் குறைஞ்சிருங்க. ஆனால் நீங்கள் மழை சீசனில் வந்தீங்கன்னா நீங்கள் அடிப்பொலி தான். அப்படி இருக்கும் தண்ணி. எங்கே வந்து விழுகும்னே தெரியாது. சடன்னு அடிக்கும் மண்டை கிண்டலாம். ஆனால் பியூரி மூலிகை தண்ணிங்க. நல்லா இருக்கும் தண்ணி குளிக்கிறதுக்கு. என் பாப்பா நானும் நல்லா குளித்தோம். நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. இவ்வளோ வெயில் நல்லா சில்லுன்னு வருதுங்க தண்ணி. ஸோ லோவஸ்ட் காஸ்ட்டு, ரொம்ப கம்மிங்க. வந்துட்டு ஒரே நாளில் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிட்டன் போகலாம். இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் இருந்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு நாள் 2 நாளே இங்கே நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்கும் இங்கே குளிக்கிறதுக்கு. ரொம்ப நேரம் குளித்தேன் நானும் பாப்பா ஒய்ஃப்லாம். ஸோ வந்தீங்கன்னா நல்லா குளிக்கலாங்க. பட் என்ன தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அது ஒன்று தான் இங்கே. மற்றபடி நல்லாயிருக்கு, குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். வந்ததுக்கு ஹாப்பியாக குளிச்சுட்டு நீங்கள் போகலாம், பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம், நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ கொல்லிமலையில் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். மேபி நீங்கள் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வாங்க. எல்லாமே நல்லாயிருக்கும். கோயில் இருக்கும், குளிச்சதும் இருக்கும், பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். ரேட்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வாங்க, வந்து குளிச்சுட்டு ஹாப்பியாக போகலாம். அங்கிட்டு போயிடுவோமா அந்த சைடு பாய்ஸ் இருக்கு. லாஸ்ட்டு அந்த வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குங்க. அந்த வியூ பாயிண்ட்டு நீங்கள் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ்லாம் கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் 7 மணிக்கு மேலே. ஸோ அந்தளவுக்கு வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும்.